அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லும் நேரங்களில் மக்களுக்கு மத்தியிலே அழைப்பை விடுக்க வேண்டும், தஅவா என்று சொல்லக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைய வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றார். பொதுவாக தஅவான்றது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மிகப்பெரிய பாவிகளை மன்னித்து அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். சில நேரங்களிலே மிக நளினமான வார்த்தையை கையாண்டு அதன் மூலமாக பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சூரா யாசீனிலே சொல்லும்போது ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்வான். வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ. ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட நபியை அனுப்பினான். அந்த நபி குறிப்பிட்ட காலம் வரை அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த மக்கள் ஏற்பதாக தெரியவில்லை. அந்த மக்கள் என்ன சொன்னாலும் சரிதான் மாற்றமாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நபிக்கு கட்டுப்படுற மாதிரி தெரியல. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா இன்னொரு தூதுவரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதுவரை அனுப்பிய அந்த நேரத்திலேயும் கூட அந்த மக்கள் தூது செய்தியை ஏற்பது இல்லை என்பது மட்டுமல்ல, அந்த நபிக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் எங்கிருந்தோ வருகின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ. ஊரினுடைய ஒதுக்குப்புறமான பகுதியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து ஓடோடி வந்தார். காலையா கௌம் இத்தபிஉல் முர்சலீன். அந்த மனிதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, மக்களே இந்த நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த நபிமார்களை பின்பற்றுங்கள் என்பதாக சொன்னார். அந்த மனிதர் என்ன சொல்றாரு? இந்த நபிமார்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய செய்தியை தானே சொல்றாங்க, ஏன் அவங்கள மறுக்கிறீங்க, அவங்களை ஏற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பித்து விட்டு தூது செய்தியை சொன்ன 2 நபிமாருடைய பெயரை அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த 2 நபிமார்கள் சொன்ன செய்தியை வலுப்படுத்துவதாக இருந்த இந்த மனிதருடைய செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான். எனவே ஒரு தவறான செய்திகள் நடக்கும் நேரங்களிலே அந்த தவறான செய்திகளை களைவதற்கு முற்பட வேண்டும். நன்மையான செயல்களை சொல்லும் நேரங்களிலே தயங்கக்கூடாது. நன்மையான விஷயங்களை ஏவுவது என்பது 2 வகையாக அமைய பெற்றிருக்கின்றது. ஒரு வகை ஃபர்லே ஐன், கட்டாயம் எல்லோருமே சொல்லித் தேர வேண்டிய அந்த கடமை. இன்னொரு கடமை இருக்கின்றது ஃபர்லே கிஃபாயா. யாராவது ஒரு ஆள் போய் இது தப்பு, இதை திருத்திக்கிறீங்கன்னு சொன்னால் போதும். இப்படி மார்க்கத்திலே கடமையை சொல்லும் விஷயங்களே கூட 2 வகையான கடமைகளாக அல்லாஹ் பிரித்து தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌன் ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லணும்னு திட்டம் போட்டான். அந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே வளர்ந்த ஒரு குழந்தையும் கூட. அப்படி இருக்கும் நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதர் ஃபிரௌன்கிட்ட உட்கார்ந்துருக்கிறார். ஃபிரௌனுடைய சபையில் இருக்கிறாரு, ஆனால் ஈமானை மறைச்சு வச்சிருக்கிறார். ஈமான் கொண்ட மூமின் அப்படின்னு வெளிப்படுத்தலை. ஃபிரௌனுடைய சபையிலேயே அமர்ந்திருக்கிறார். ஒரு தடவை அவர் கேட்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் நீ கொள்ற? அல்லாஹ் ஒருத்தன் சொல்றாரு. அந்த சொன்னதுக்காக வேண்டி அவர் சொன்னது உண்மையிலேயே பொய்யாக இருந்தால் நீ அவரை கொண்டு உண்மை ஆக போறது கிடையாது. அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இருந்தா நீ அதை மறுத்தன்னா, அவரை கொலை செய்தால் அந்த பாவத்திற்கு நாமும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன்பா நீ கொல்ற அப்படின்னு சொல்லி ஈமானை மறைத்து வைத்த அவர் ஈமான் கொண்ட மூமின் தான், ஆனால் வெளிப்படுத்தல. அந்த ஃபிரௌனை எப்படி பக்குவமா அந்த தவறை சுற்றி காண்பித்து அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொல்லாத அளவுக்குள்ள நல்ல காரியத்தை செய்தார் என்ற வரலாறை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பித்திருக்கின்றான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சாதாரணமான விஷயமா இருந்தாலும் சரிதான், பிறருக்கு மத்தியிலே எத்தி வைக்கக்கூடிய விஷயத்திலே நாம் தயங்கக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசர்த்தையும் கூட வந்தாங்க. நகை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். போகும்போது அந்த நகை கடைக்காரர் ஒரு காஃபி ஹிந்து, அவர் கையில் தங்க மோதிரம் போட்டிருக்கிறார். அந்த அசர்த்து அந்த நகைக்கடைக்காரரை பார்த்தோன்னு சொன்னாங்க,
தம்பி நகை நீங்கள் வந்து தங்க நகையை போடக்கூடாதுப்பா, எங்கள் நபி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஹஸரத்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களே, அந்த கடைக்காரர் என்ன நினைப்பாரோ தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எங்கள் நபி சொன்னாங்க ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம், தடை செய்யப்பட்டது, பெண்கள் தங்கம் அணியலாம் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு விஞ்ஞான ரீதியில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுது, அதனால் தங்க அணிகிறத நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை ஓப்பனாக அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே நாம் பழகக்கூடிய பழக்கங்களிலே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களை சந்திக்கும் நேரங்களில் நம்மால் முடிந்தவரை நன்மையான விஷயங்களை, நமக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும். தீமையான விஷயங்களை நாம் பார்க்கும் நேரங்களிலே தடுக்க வேண்டும். அப்படி தடுத்து வாரும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா உயர்தரமான சொர்க்கத்தை தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கின்றான். ரஹ்மத்துடைய கடைசி 10 இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய முழுமையான அருளை நமக்கும் நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அவருடைய அருளிலே சேர்ந்து வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் வாழச் செய்தருள்வானாக.